சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நான் கவனிக்கிறத பார்த்ததும் ரெண்டு பேரும் மூஞ்சியை திருப்பிக்கிட்டாங்க. ரகுவுக்கும் அவனுக்கும் நடுவில் ஏதோ இருக்குடா. ஆனந்திய பேசவே விடாம கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டு அந்த ராஸ்கலை மட்டும் இனிமே இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சும்மா பேருக்கு மிரட்டி அனுப்புறாங்கடா. இதெல்லாம் அந்த கருணாகத்தோட வேலையா கூட இருக்கலாம். அந்த திருடனை பிடிச்சா எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். சரிடா, நீ சொல்ற மாதிரி அவனை பிடிச்சாலும் யாரு முன்னாடி கூட்டிட்டு போய் உண்மையை சொல்ல வைக்க முடியும்? ரகுவே இத பண்ணியிருந்தாலும் கருணாகரன் தட்டி கேட்பான்னு நினைக்கிறியா? இல்ல கருணாகரன் பண்ணியிருந்தா மித்ரா தட்டி கேட்பாங்கன்னு நினைக்கிறியா? எல்லாரும் கூட்டு கலவானீங்கடா. நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அதுக்கு என்கிட்ட வேற வழி இருக்கு. இப்ப அந்த பெஞ்சமினை மட்டும் பிடிச்சா போதும். வேணா அன்பு, இது உனக்கு தேவையில்லாத பிரச்சனை. நீ சொல்ற மாதிரி அந்த ஆனந்தியை வெளியே அனுப்ப கருணாகரன் கூட இதை பண்ணிருப்பான். நீ இப்ப இதுல தலையிட்ட கருணாகரனை பகச்சிக்கிட்ட மாதிரி ஆயிடும். வேணா அன்பு. என்ன பேசுற முத்து? இவங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கலனா முகத்துக்கு நேரா சொல்லாம அவங்க நடத்தி அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்பிட்டே இருப்பாங்க. அதை நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? இன்னைக்கு ஆனந்திய பிடிக்கலன்னு அவ மேல திருட்டு பழி போட்டு நடத்திய கேவலப்படுத்தி வெளியே அனுப்பிட்டாங்க. நாளைக்கு உன்னையோ என்னையோ இல்ல சௌசவையோ பிடிக்கலனா நம்ம நடத்திய கேவலப்படுத்தி வெளியே அனுப்ப மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? ஆமாக்கா, அப்ப இத்தனை வருஷமா இவங்களுக்கு நம்ம அடிபணிஞ்சு போறதுனால தான் நம்ம இங்க ஒரு ஆளா இருக்குமா? நம்ம உழைப்புக்கு திறமைக்கும் இங்க எந்த மதிப்பும் இல்லையா? இவங்க நினைச்சா குப்பை மாதிரி தூக்கி போடுறாங்க. ஏய் சௌசவ், புரியாம பேசாத. அவ பேசுறதுல எந்த தப்பும் இல்ல. எல்லாத்தையும் பொறுத்து போனோன்னு எந்த அவசியமும் இல்ல. ஒரு காக்கா கடிப்பட்டா கூட மொத்த காக்காவும் அதுக்காக குரல் கொடுக்கும். ஆனா எந்த தப்புமே பண்ணாத ஆனந்தி மேல பழி போடுறாங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சோம் எதுவுமே பண்ண முடியல. எல்லாரும் செத்த போன மாதிரி நின்னுட்டு இருக்கோம். இவ்ளோ பேர் இருக்காங்க, யாராவது ஒருத்தர் நமக்காக குரல் கொடுப்பாங்கன்னு அவ எவ்வளவு நம்பி இருப்பா? நம்ம மரம் மாதிரி நின்ன போது அவ நம்மள என்ன நினைச்சிருப்பா? அன்பு, ஆனந்திக்கு நியாயம் கிடைக்கணும். அந்த பெஞ்சமின் எங்க இருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிச்சு உண்மை என்னன்னு எல்லாருக்கும் புரிய வச்சு ஆனந்திய மறுபடியும் இங்க கூட்டிட்டு வா. ஏங்க, பொழைச்ச பொழப்புக்கும் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இது வரைக்கும் யாருக்கு எந்த துரோகமும் நினைச்சது இல்லையேங்க. பின்ன ஏங்க நமக்கு மட்டும் இப்படி வருது? ஊரே நின்னு வேடிக்கை பார்த்துச்சு, ஒருத்தர் கூட வந்து தட்டி கேட்கலையேங்க. அப்படி இவங்களுக்கெல்லாம் நம்ம என்னங்க துரோகம் பண்ணிட்டோம்? அந்த சுயம்பிள்ளைங்க எடுத்து ஊர்ல யாரு என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற? வாழ்க்கையில மனசு நொந்தா பழி போட 10 பேரை தேடத்தான் செய்யும். அதனால ஊரை நொந்துக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை பேச்சு. நம்ம தலையெழுத்து இதுதான் நினைச்சுக்கிட்டு ஆக வேண்டியதை பார்ப்போம். முடியலையேங்க. கட்டி குடுக்கிற வயசுல ஒரு பொம்பளை பிள்ளையோட இருக்கோங்கிற கரிசனம் கூட இல்லாம போச்சே இந்த ஊர் சனத்துக்கு. அதத்தான் என்னால தாய்க்க முடியல. திக்கு திசை தெரியாம இப்படி பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு கால் போன போக்குல போய்கிட்டு இருக்கமேங்க.
எங்க போறோங்கிறதுல ஏதாச்சும் யோசனை இருக்கா? சட்டுன்னு எதுவும் தோணல பேச்சு. நம்மள மாதிரி நாதியத்தவங்களுக்கு தெய்வம் தானே துணை. இன்னைக்கு ஒரு நாள் ஊர் எல்லையில தங்கலாம். வாங்க. ஆமா. ஏய், நில்றா. இது எல்லாத்துல இருந்து மீண்டு வரணும்னா நாம இந்த ஊரை விட்டு போய்தான் ஆகணும். செத்த பொழத்துக்கு சமமாயிட்டமேங்க. பேசாம மதுரை திருப்பூர்னு பஞ்சம் பொழைக்க போலாமேங்க. என்ன சொல்றீங்க? நாம எதுக்குமா பஞ்சம் பழக்க போகணும்? நம்ம இந்த மண்ணுல வாழ்ந்தது உண்மைன்னா இந்த மண்ணு நம்மள கைவிடாது. அடி போடி, இந்த ஊரு நம்மள எப்படியும் கைவிடாதுன்னு தான் இத்தனை காலமும் நம்பிக்கிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு மொத்த ஊரும் எப்படி வேடிக்கை பார்த்துச்சுன்னு பார்த்தே இல்ல. ஊரா ஊரு. பேச்சு, நடந்த விஷயம் எதுவும் ஆனந்திக்கு தெரியக்கூடாது. ஏற்கனவே நம்ம பிள்ளை கஷ்டத்துல இருப்பா. இதெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சா அவ உண்மையிலே துடிச்சு போயிடுவா. அவளாவது அங்க நிம்மதியா இருக்கட்டும். சரி, இந்த இடத்த சுத்தம் பண்ணி வைங்க. நான் போய் சாப்பிட ஏதாவது வாங்கியாரேன். இந்த நிலைமையில சோறு ஒண்ணுதான் குறைச்சது. கொஞ்சம் விஷத்தை வாங்கி கொடுங்க, குடிச்சிட்டு செத்து போயிடலாம். அம்மா, என்ன பேசுற நீ? பேச்சி, ஏன் இப்படிலாம் பேசுற? நமக்காக இல்லைனாலும் பிள்ளைகளை கரை சேர்க்கிற வரைக்குமாவது உசுர கையில பிடிச்சு வச்சுதான் ஆகணும். பத்திரமா அங்கேயே இருங்க, நான் வந்துடுறேன். இது மெஸ் பில் மேடம். அப்புறம் இது அன்னைக்கு காய்கறி வாங்கினதோட பில் மேடம். அப்புறம் இது லாஸ்டா ஃபர்னிச்சர்ஸ்லாம் வாங்கினது மேடம். அப்புறம் இது ஹாஸ்பிட்டல் செலவானது மேடம். வா மகேஷ், உட்காருப்பா. மேடம், ஆனந்தி கொஞ்சம் கூப்பிடுங்களேன், நான் அவகிட்ட கொஞ்சம் பேசணும். மகேஷ், எனி ப்ராப்ளம்? ஏதோ டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கு. என்னாச்சு? இல்ல மேம், நீங்க ஆனந்தியை கொஞ்சம் கூப்பிடுங்களேன், நான் அவகிட்ட உடனே பேசணும். ஆனந்தி இங்க இல்லையே. என்ன சொல்றீங்க? ஆனந்தி ஹாஸ்டலுக்கு வரலையா? இல்ல இல்ல, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ அப்பத்தாக்கு உடம்பு சரியில்லை, எனக்கும் அப்பா அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு, ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லி ஊருக்கு கிளம்புனா. ஆனந்தி போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? 15 மினிட்ஸ் இருக்கும். மகேஷ், எனி ப்ராப்ளம்? மேம், நான் போய் ஆகணும், நான் அப்புறமா வந்து பேசுறேன். சாரி மேம். மகேஷ், மகேஷ். மேடம், மகேஷ் சார் இவ்ளோ தூரம் ஆனந்தி தேடி வராருனா ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன் மேடம். ஆனந்திக்கு கால் பண்ணி கொடு. மேடம், நீங்கள் அழைக்கும் வாடிக்கையாளர் தற்போது ஸ்விட்ச் ஆஃப் அல்லது தொடர்பு எல்லைக்கு அப்பால் உள்ளார். என்னாச்சு மேடம்? செல்போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா.
ஆனந்தி மாதிரி தெரியுது. கையில பேக் வச்சிருக்காங்க. ஒருவேளை ஊருக்கு போறாங்களோ? ஆனந்தி, மகேஷ் சார். யாரை கேட்டு ஊருக்கு போக முடிவெடுத்த? ஏன் இப்படி அவசரப்படுற? இல்ல சார், அது வந்து நீ சொல்ல வேண்டாம், எனக்கு எல்லாமே தெரியும். உன் மேல திருட்டு பழி போட்ட அந்த பெஞ்சமினை நான் புடிச்சிட்டேன். வந்து கார்ல ஏறு. முதல்ல வா, எல்லாம் அப்புறம் பேசலாம். வா ஆனந்தி, சொல்றேன்ல, வா உட்காரு. நார்த் ஃபேசிங்கா பாருங்க. இண்டஸ்ட்ரியல் ஏரியாவா இருக்கணும். எந்த ட்ரபிள்ஸும் வரக்கூடாது. சரியா? ஆனந்தி வா, நான் அப்புறமா கூப்பிடுறேன். மகேஷ், டாட், என்னாச்சு? ஆனந்தி பேக்கோட வந்திருக்கா? ஏதாவது ப்ராப்ளமா? எஸ் டாட், பிரச்சனை தான். ஆனந்தி மேல திருட்டு பழி போட்டு கார்மெண்ட்ஸ்ல இருந்து வெளியே துரத்திருக்காங்க. அந்த அவமானத்தை தாங்க முடியாம என்ன பண்றதுன்னு புரியாம ஊரை விட்டே போகணும்னு முடிவெடுத்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிட்டா. என்ன சொல்ற மகேஷ்? ஆனந்தி மேல யார் திருட்டு பழி போட்டது? எப்போ, எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? எல்லாத்துக்கும் நம்ம கார்மெண்ட்ஸ்ல இருக்கிற ரகுன்னு ஒருத்தன் தான் காரணம். யாராவது ஒன்று பிடிச்சிட்டு வந்து விசாரிச்சா ஆனந்தின்னு ஒரு பொண்ணு போட்டோவை அடையாளத்துக்கு அனுப்பி அவளை கை காமிக்க சொன்னான். நானும் பணத்துக்கு ஆசைப்பட்டு பண்ணிட்டேன் சார். இவ்வளவு நடந்திருக்கா? இதெல்லாம் நீ எப்படி தெரிஞ்சுக்கிட்ட மகேஷ்? இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமா இருந்த அந்த பெஞ்சமினை புடிச்சு நல்லா அடிச்சு விசாரிச்சதுல இந்த உண்மைலாம் எனக்கு தெரிஞ்சது. ரகுக்கு ஆனந்தி மேல ஏதோ ஒரு ரிவெஞ்ச் இருக்கு டாட். அதான் இப்படி எல்லாம் பிளே பண்ணி வெளியே அனுப்பியிருக்கான். நம்ம ஆபீஸ்க்குள்ள இவ்ளோ வேலையெல்லாம் நடக்குதா? மித்ரா இத பத்தி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லல. அவ எப்படி இப்படி ஒரு முடிவு எடுத்தா? அதான் எனக்கும் புரியல டாட். ஆனந்தி, சாரிமா. ஆனந்தி, ஆனந்தி, என்னமாச்சு? என்னைய சுத்தி என்ன நடக்குதுன்னே புரியல சார். இன்னைக்கு ஒரே நாள்ல எம்புட்டம் நடந்துருச்சு. திடீர்னு ஒருத்தன் திருடினா அவனை புடிச்சிட்டு வந்து விசாரிச்சா நான் தான் திருட சொன்னேன்னு சொல்றான்.
ஆச்சு? நல்லா இல்லையா? நல்லா இல்லையாவா ஆனந்தி? பிரமாதமா இருக்கு. சிறுதானியத்துல இப்படி ஒரு டிஷ் இருக்குன்னு இவ்வளவு நாள் தெரியவே இல்ல. எக்ஸாக்ட்லி டாட், இட்ஸ் ரியலி டெலிஷியஸ். ஜியா, உன்னோட டோஃபோன் ஸ்பெஷல் டாக்கோ பெல்லை விட இது சூப்பரா இருக்கு. You should really try this. I have already tried it, sir. It's very nice. Anandi, thank you. என்ன பார்வதி, நாங்க எல்லாரும் ஆனந்தியா இவ்வளவு தூரம் புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம், நீ என்னடா எதுவும் பேசாம சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? நாங்க ஏதோ ஆனந்தி மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு பொய் சொல்ற மாதிரி ஆயிடும்ல. ரொம்ப நல்லா இருக்கு ஆனந்தி. நான் உனக்கு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டியே? சொல்லுங்க மேடம். உனக்கு இன்னும் இந்த மாதிரி என்னெல்லாம் சிறுதானியத்துல சமைக்க தெரியும்? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் மேடம். ஆனா எங்க அம்மா கிட்ட கேட்டா இந்த மாதிரி நிறைய சொல்லி தருவாங்க. அதை கேட்டு நான் செஞ்சிருவேன். ஜியா சைனீஸ், இட்டாலியன், கான்டினென்டெல்லாம் நல்லா சமைப்பா. ஆனா இதையெல்லாம் கத்துக்கிட்டு அவளால சமைக்க முடியாது. சோ சிறுதானிய உணவை நீ தினமும் வந்து சமைச்சு கொடுத்தா நல்லா இருக்கும். மாம், பார்வதி நீ என்ன பேசுற? ஆனந்தி நம்ம கார்மெண்டோட எம்ப்ளாயி. அதையும் தாண்டி அவ நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கா. அவளை போய் சமையல் வேலைக்கு கூப்பிட்டு இருக்க? நான் என்னங்க தப்பா கேட்டேன்? கார்மெண்ட்ஸ்ல செய்யற மாதிரி இதுவும் ஒரு வேலை தானே? இங்க பாரு பார்வதி, ஒரு டெய்லர் ஆகணும், 4 விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஆனந்தி ஊர்ல இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கா. அவளை போய் கிச்சனுக்குள்ள அடைக்காத. இந்த மாதிரி சிறுதானிய டிஷ் சமைக்க தெரிஞ்ச ஒரு குக் யாரையாவது நாளைக்கு வேலைக்கு வச்சிடலாம். ஆனந்தியை டிஸ்டர்ப் பண்ணாத. அதுக்கான ஆள் கிடைக்கிற வரைக்கும் என்னங்க பண்றது? டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கல்ல. மறுபடியும் ஃபுட்டு ஏத்துக்காம எனக்கு பிபி ஹை ஆகி மயக்கம் வந்தா என்னங்க பண்றது? நீங்க ரியாலிட்டியை தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. இதையெல்லாம் ப்ராப்பரா குக் பண்ற ஆள் வேலைக்கு கிடைக்கிறதே கஷ்டங்க. தெரிஞ்ச பொண்ணா இருக்கா, அதான் கூப்பிட்டேன். நார்மலா குக்குக்கு கொடுக்கிற சம்பளத்தை விட ஆனந்திக்கு ஜாஸ்தியா கொடுக்கலாம். மாம், நாங்க என்ன சொல்றோம், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நாங்க அவ வேலையை பார்க்க வேண்டாம்னு சொன்னா நீங்க சம்பளம் தரத பத்தி பேசிட்டு இருக்கீங்க. சாரி ஆனந்தி, அம்மா ஹெல்ப்புக்கு ஆள் இல்லாம கஷ்டப்படுறதால இப்படி உன்கிட்ட கேட்டுட்டாங்க. நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்காத. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், நான் வந்து சமைச்சு தாரேன். ஆனந்தி நீ... ஆனா மேடம் கேட்ட மாதிரி சம்பளத்துக்காக ஒண்ணும் இத பண்ணல. மேடம் உடம்பு சரியாகணும், அவங்களுக்கும் ஐயாவுக்காகவும் நான் இத சமைச்சு தாரேன். ஆனந்தி, உனக்கு எதுக்கு தேவையில்லாத சிரமம்? நீ பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஆனா எனக்கு இது பெரிய விஷயம் சார். கார்மெண்ட்ஸ்ல திருடின்னு பட்டம் கட்டி என்னைய வெளியே துரத்தி விட்ட பிறகு நீங்க என்னை அப்படியே விட்டிருக்க வேண்டியதானே சார். ஆனா அந்த பெஞ்சமினை தேடி கண்டுபிடிச்சு எதுக்கு உண்மையை கண்டுபிடிக்கணும்? எதுக்கு என்னைய கூட்டிட்டு வரணும்? உங்களுக்கு அந்த அவசியமே இல்லையே சார். நீங்க செஞ்சீயல்ல. அது உன் மேல உள்ள அக்கறை. இது எனக்கு உங்க குடும்பத்து மேல இருக்கிற அக்கறை. அம்பிட்டுதேன். இப்ப நான் இரண்டு போய் உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன். உங்ககிட்ட சொல்லாம போறது தப்புது. அதுக்காக என்னைய சொல்லால அடிக்காதீங்க. என்னால தாங்கிக்க முடியாது. வேணா எம்பட்டு வேணா அடிச்சுக்கோங்க. அடிச்சுக்கோங்க. ஆனந்தி, ஆனந்தி விடு. ஆனந்தி, ஆனந்தி. ஆனா என்னை ஒதுக்கி மட்டும் வச்சிடாதீங்க.
ஆனந்தி ஆனந்தி சாரிடி, எங்களை விட்டுட்டு போறேன்னு சொன்னதும் வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்த மாதிரி ஃபீல் பண்ணோம். அந்த கோவத்துலதான் உன் நிலைமை புரியாம நாங்க அப்படி பேசிட்டோம். வெரி சாரிடி. ஆனந்தி, இந்த ஹாஸ்டல்ல இருக்கிற எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு. ஆனா நம்ம 4 பேரை பொறுத்த வரைக்கும் ஒரே வாழ்க்கை தான். இதுல உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எங்களுக்கும் கஷ்டம், உனக்கு ஒரு துக்கம்னா அது எங்களுக்கும் துக்கம், உனக்கு ஒரு சந்தோஷம்னா அதுதான் எங்க சந்தோஷம்னு நீ தானே சொன்ன. ஆனா உனக்கு இவ்ளோ பெரிய கஷ்டம் இருக்கும்போது நாங்க கூட இருக்க மாட்டோம்னு நீ எப்படி நினைச்ச ஆனந்தி? நாங்க இருக்கோம் ஆனந்தி, நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த கார்மெண்ட்ஸ் வேலை போனா போட்டும், வேற வேலை பாத்துக்கலாம். நீ தைரியமா இரு. இது எல்லாத்துக்கும் அந்த மித்ரா தான் காரணம். அவளை ஒரு வழி பண்ற. வேணாம் சல்மா, இதுல நீங்க யாரும் தலையிட வேணாம். நீங்க எல்லாரும் என் கூடவே இருங்க, அது போதும். ஏ ஆனந்தி, நாங்க எப்பவும் கூட தாண்டி இருப்போம். வா ஆனந்தி. மேடம், ஆனந்தி வந்திருக்கா. மேடம் மேடம், ஆனந்தி வந்திருக்கா. கேக்குது மேகல. ஊருக்கு போனவங்க வந்துட்டாங்க, அவ்வளவுதானே. போய் சாப்பிட்டுட்டு வேலையை பார்க்க சொல்லு. எனக்கு நிறைய வேலை இருக்கு. பாவம் மேடம், சாரி சொல்ல வந்திருப்பா. யார் மேலையும் கோவப்படவோ மன்னிக்கவோ எனக்கு என்ன உரிமை இருக்கு? ஜஸ்ட் நான் வெறும் வார்டன் தானே. நான் மன்னிப்பு கேட்க வரல. நான் சாஞ்சு அழ என் அம்மா பேச்சு இல்ல. எனக்கு உங்க தோள் வேணும். ஆனந்தி, ஆனந்தி, ஷோ ஆனந்தி, அழாத. நான் ஒரு தொட்டி மீன் மாதிரி. என்னால இந்த கடலோட ஆழத்தையும் அடர்த்தியையும் தாங்க முடியல. எல்லா பக்கமும் என்ன அழிக்க நினைக்கிறாங்க. எதிர்த்து போராட எனக்கு தெம்பு இல்ல. தடுமாறி போயிட்ட. என் மேல திருடி பட்டம் கட்டினதையும் என்ன வெளியே அனுப்புனதையும் உங்ககிட்ட சொல்லி அழுகதே வந்தேன். அந்த மித்ரா எனக்கு எதிராக ஆதாரம் எல்லாத்தையும் கையில வச்சிருக்கா. ஆனா நான் எந்த தப்பும் பண்ணலன்னு உங்ககிட்ட நிரூபிக்க என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. எல்லாரும் முன்னாடி அவமானப்பட வேண்டானது சொல்லிக்காம நான் போயிட்டேன். ஆனந்தி, அப்பா, நீ எதையும் மனசுல போட்டு குழப்பாதம்மா. நீ வேலைக்கு போமா. தெக்கடிச்ச காத்து ஒரு நாளைக்கு திரும்பி நம்ம பக்கமும் அடிக்கும். நம்மளும் நல்லா வாழுவோம். வருத்தப்படாத. சரிப்பா. அப்பா வச்சிருட்டுமா? அப்பா, சொல்லுதா. என்ன நடந்தாலும் நீங்க ஊரை மட்டும் விட்டு போயிடாதீங்கப்பா. எந்த ஜாயம்புலிங்கமும் ஊரும் நம்ம அவமானப்படுறத வேடிக்கை பார்த்துச்சோ
அதே ஊரு முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும்பா. ஆ, ஊரை விட்டு மட்டும் போயிடாதீப்பா. இல்லாத்தா அப்பா எங்கேயும் போல, இங்கதான் இருக்க போறேன். நீ தைரியமா இருந்தா வச்சிருவாப்பா. சரியாத்தா. ஐயா வாங்கயா, பசங்களா பைய எடுத்துட்டு வாங்க. வாங்க வாங்கய்யா. அக்கா வாங்கக்கா. கோகிலா வா. என்ன ஆனந்தி, என்னாச்சு? அப்பா அம்மாவுக்கு ஊர்ல வீடு கிடைச்சிருச்சு. அப்படியா? இன்ஷா அல்லாஹ். கவலைப்படாத, இனிமே எல்லாம் சரியாயிடும். சரி, நான் காலேஜ்க்கு கிளம்பட்டுமா? என்ன நீ இன்னைக்கு சீக்கிரம் கிளம்பிட்ட? எப்பவும் 8 மணிக்கு தானே கிளம்புவ? இன்னைக்கு காலேஜ்ல ஷட்டில் காக் பிராக்டிஸ் இருக்கு. அப்படின்னா இந்த பறவையோட இறகு மாதிரி ஒண்ணு வச்சு டென்னிஸ் பேட்ல அடிப்பாங்களே. பாத்திருக்கேன். இந்த பெரியவங்கலாம் கூட தெருவுல விளையாடுவாங்களே, அதுதான். எனக்கு அதுதான் மிகப்பெரிய எக்ஸசைஸ். காலேஜ் லெவல்ல டோர்னமெண்ட் நடக்க போகுது. எங்க காலேஜ் சார்பா நான் விளையாட போறேன். சரி, அதான் அப்பா அம்மாவுக்கு வீடு கிடைச்சிருச்சுல, இனிமேலாவது நிம்மதியா இரு. சரியா? வேலைக்கு கிளம்பு. என்ன சொதப்பி வச்சிருக்கீங்க கருணாகரன்? என்ன நடந்துச்சுன்னே சொல்லாம இப்படி திட்டினா நான் என்னன்னு மேடம் சொல்ல முடியும்? ஓ, எதுவுமே தெரியாதல்ல? சரி. மகேஷ் ஊருக்கு போக இருந்த அந்த பட்டிக்காட்டுக்காரிய மறுபடியும் ஹாஸ்டலுக்கே கூட்டிட்டு வந்திருக்கான். அது தெரியுமா உங்களுக்கு? என்ன மேடம் சொல்றீங்க? இப்ப ஷாக் ஆகி என்ன பிரயோஜனம்? ஏதோ திட்டம் போட்டு அவளுக்கு திருட்டு பட்டம் கட்டி கம்பெனியை விட்டு வெளியில அனுப்புனா மகேஷ் அவளை ராணி மாதிரி கார்ல ஹாஸ்டல்ல கொண்டு வந்து விட்டது மட்டும் இல்லாம அவ திருடல, இது எல்லாத்துக்கும் யார் காரணம்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு போயிருக்கான். மேடம், அவளை நாம கையும் களவுமா பிடிச்சோன்னு நீங்க மகேஷ் எடுத்து சொல்ல வேண்டியதானே? அத நான் சொன்னதுக்கு தான் என் மேல கோவப்பட்டு இதுதான் நீ வேலை பாக்குற லட்சணமா, விசாரிக்காம ஆனந்தியை எப்படி வெளியில அனுப்புனன்னு என்ன கேள்வி கேக்குறான். இன்னும் கொஞ்ச நேரம் பேசியிருந்தேன், என்ன சிஇஓ போஸ்ட்ல இருந்து தூக்கி இருப்பான். அவ்வளவு கோவப்பட்டான் அவன். மேடம், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. மகேஷ் தம்பிக்கு யார எங்க வைக்கணும்னு தராதரமே தெரியல மேடம். அந்த பட்டிக்காட்டுக்காரிக்கு ஏன் இவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்கறாருன்னு எனக்கு தெரியல மேடம். கடுப்பா இருக்கு. அதெல்லாம் பேசுறதுக்கு இது நேரம் இல்ல கருணாகரன் சார். இன்னும் கொஞ்ச நேரத்துல மகேஷ் கம்பெனிக்கு வர போறான். அவனுக்கு என்ன உண்மை தெரியும், எப்படி இவ்வளவு தைரியமா பேசுறான்னு எனக்கு தெரியணும். என்ன சொதப்புனீங்க அத சொல்லுங்க. மேடம், இதுல எந்த சொதப்பலும் கிடையாது. எல்லாம் தெளிவா தான் பண்ணிருக்கோம். அவர் வந்தா பேசிக்கலாம், நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. கோவப்பட்டது தில்லி அங்கிள் இல்ல கருணாகரன் சார், மகேஷ். அவன் இவ்வளவு சாதாரணமா கோவப்படுற ஆள் கிடையாது. அவன் கோவத்தை அவ்வளவு ஈஸியால எடுத்துக்க முடியாது. ஆனந்தி மேல திருட்டு பழி போட்ட அந்த ஆளை செட் பண்ணது யாரு? அவன் பேர் என்ன? பெஞ்சமின் மேடம். நான் செட் பண்ண ஆள் தான். எங்க இருக்க அந்த பெஞ்சமின்? இப்ப கால் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு. நீங்கள் அழைக்கும் வாடிக்கையாளர் தற்போது ஸ்விட்ச் ஆஃப் அல்லது தொடர்பு எல்லைக்கு அப்பால் உள்ளார். என்ன கருணாகரன், போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது?